இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் மரியாதை. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முதலமைச்சர் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பு. சக மனிதர்களை சாதியின் பெயரில் அடையாளம் காண மாட்டேன் என உறுதிமொழி ஏற்றனர். சக மனிதர்களின் சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதி ஏற்கின்றேன். சேலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. தீண்டாமையை வேறறுத்து சமநிலையை பரவச் செய்த போராளி என இபிஎஸ் புகழாரம். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தாவேகா தலைவர் விஜய் மரியாதை. நம் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி சமத்துவம் என்றும் நிலைத்திட உறுதி ஏற்போம் என விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னை சைதாப்பேட்டையில் கட்டப்பட்டுள்ள எம்.சி. ராஜா மாணவர் விடுதி திறப்பு. விடுதியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சித்திரை மாத பிறப்பான தமிழ் புத்தாண்டை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் வாழ்த்து. இந்த புத்தாண்டு வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி வாழ்த்து. ஒவ்வொரு தமிழரின் உள்ளத்திலும் புதிய உத்வேகம் பிறக்கட்டும் என எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், கமல்ஹாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் குவிந்த மக்கள். அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 70,040 விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,755 விற்கப்படுகிறது. பதவிக்காக யார் வாசல் கதவையும் தட்டியது கிடையாது, பதவிக்காக யார் வீட்டு வாசலிலும் நின்றது கிடையாது.
அதிமுகவிலிருந்து ஜெயக்குமார் விலகியதாக தகவல் வெளியான நிலையில் என் குடும்பம் உயிர் மூச்சு என்றால் அது அதிமுக தான் என விளக்கம். பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த அமைச்சர் பொன்முடி, வழக்கு பதிய டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரிய தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார். கூடுதல் தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என்று ஆசை காட்டி திமுக அணியை உடைக்க முயன்றனர் என திருமாவளவன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன்னை ஒரு துருப்புச் சீட்டாக வைத்து திமுக கூட்டணியை உடைத்து விடலாம் என கணக்கு போட்டவர்கள் தோற்று போயிருப்பதாக விமர்சனம். ஆட்சியிலே பங்கு தர முடியும், நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள். சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இல்லை. அசைத்து பார்த்தார்கள், அசைக்க முடியவில்லை. வளைந்து கொடுப்பதனால் முறித்துவிட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள். வளைந்து கொடுக்கிற எல்லாம் முறிந்து விடாது, அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை மறுநாள் துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம். உயர்கல்வியை மேம்படுத்துவது தொடர்பாக அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனை. தமிழ் மொழிக்கான ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்கும் முயற்சியில் இசை புயல் A.R. ரஹ்மான். ARR இம்மர்சிவ் என்டர்டெயின்மெண்ட் குழு நினைவு சின்னத்தை உருவாக்கும் என தகவல். சென்னை விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகர் நோக்கி செல்லும் தண்டவாளத்தில் பழுது. மெட்ரோ ரயில் தாமதமாக இயக்கப்பட்டு வருவதால் பயணிகள் அவதி. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து 6049 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். 3,32,000 பேர் பயணித்திருப்பதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. தமிழகத்தின் கிழக்கு கடற்பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் அமல். 61 நாட்களுக்கு தடை நீடிக்கும் என்பதால் மீன்களின் விலை உயர வாய்ப்பு. அரியலூர் அருகே கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ் பெருமாள் கோயில் நடைபெற்ற தேர் திருவிழா. ஆயிரக்கணக்கானோர் தேரை வடம்பிடித்து இழுத்து வழிபாடு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலை சன்னதியில் சிவலிங்க திருமேனியை சூரிய பகவான் வணங்குவதாக சொல்லப்படும் ஐதீகம் நடந்தேறியது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் நிகழ்வை ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 14,000 கோடி மோசடி செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடிய தொழிலதிபர் சோக்ஷி இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று பெல்ஜியம் நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். மகாராஷ்டிராவில் பாலிவுட் நடிகர் சல்மான் கானுக்கு மீண்டும் கொலை மிரட்டல். உருளியில் உள்ள மும்பை போக்குவரத்து கழகத்திற்கு வந்த வாட்ஸ்அப் மூலம் வந்த செய்தி குறித்து விசாரணை. விஷு பண்டிகையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். இருமுடி கட்டி பயபக்தியுடன் ஏராளமானோர் சாமி தரிசனம்.
கேரளாவில் விஷு பண்டிகையையொட்டி பிரசித்தி பெற்ற குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் அலைமோதிய கூட்டம். கிருஷ்ணருக்கு புத்தாடை அணிவித்து காய்கறி பழங்கள் வைத்து கனி காணும் சடங்கு விமரிசை. பயங்கரவாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி பூஞ்ச் மாவட்டத்தில் பைசாகி திருவிழா கோலாகலம். மக்களோடு மக்களாக அமர்ந்து உணவருந்தி நம்பிக்கையூட்டிய ராஷ்டிரிய ரைபிள்ஸ் படையினர். மேற்கு வங்கத்தில் வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்த சம்பவம். அமைதியான சூழலில் நல்லதொரு டீ என இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட திரிணாமுல் எம்பி யூசுப் பதானுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு. கர்நாடகாவில் ஓபிசி பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை 32 விழுக்காட்டிலிருந்து 51% உயர்த்த மாநில அரசு திட்டம். ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 51%இலிருந்து 85% உயர வாய்ப்பு. மும்பை தாக்குதல் பயங்கரவாதி ராணாவுக்கு உதவியதாக கொச்சியில் ஒருவர் கைது. ராணாவை கொச்சிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தவும் என்ஐஏ திட்டம். ரயில்களில் கூடுதல் சுமை எடுத்துச் சென்றால் 1.5 மடங்கு கட்டணம் அதிகரிப்பு. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மனைவி அன்னா லட்சுமேவா சாமி தரிசனம். கிறிஸ்தவர் என்பதால் இந்து மத நம்பிக்கை உள்ளதாக கையெழுத்திட்டு மகனுக்காக தலைமுடி காணிக்கை செலுத்தினார். உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். 21 பேர் பலியான நிலையில் 80க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சூடானில் அகதிகள் முகாம் மீது துணை ராணுவம் தாக்குதல். 114 பேர் பலியான பரிதாபம். மியான்மரில் நள்ளிரவு 1:32 மணிக்கு மீண்டும் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவு. பிஜி தீவில் நள்ளிரவு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவு. கட்டிடங்கள் குலுங்கியதால் வீதியில் சாலையில் தஞ்சமடைந்த மக்கள். சென்னை அணியில் தோனியின் பங்கு முக்கியம்தான், ஆனால் அவரிடம் மந்திரக்கோல் ஒன்றும் கிடையாது. கூட்டு முயற்சியால் தான் எதையும் சாதிக்க முடியும் எனவும் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் பேட்டி. காயத்தால் விலகிய ருத்ராஜ்க்கு பதிலாக ஆயுஷ் மாத்ரேவை அணியில் சேர்க்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முடிவு என தகவல். 17 வயதான இவர் இதுவரை 9 முதல் தர போட்டிகளில் விளையாடி 504 ரன்களை குவித்துள்ளார். டெல்லி அணியின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த மும்பை அணி. நேற்றைய லீக் ஆட்டத்தில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி திரில் வெற்றி. ஐபிஎல் தொடரின் 30வது லீக் ஆட்டம். சென்னை லக்னோ அணிகள் இன்று பல பரீட்சை. கேரளாவில் நடைபெற்று வரும் ஜெயிலர் 2 பட ஷூட்டிங்கில் ரசிகர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட ரஜினிகாந்த். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ. விஜயகாந்த் நடித்த வல்லரசு திரைப்படம் வெளியாகி 25 ஆண்டுகள் நிறைவு. விரைவில் இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்படும் என அறிவிப்பு.
வருகிற 18ஆம் தேதி ரீரிலீஸ் ஆக உள்ள நடிகர் விஜயின் சச்சின் திரைப்படம் 4Kயில் புதிய ட்ரெய்லரை வெளியிட்டது படக்குழு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் நடிகர் சிவகார்த்திகேயன் சந்திப்பு. இருவரும் சந்தித்த போது எடுத்த புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பினராயி விஜயன்.